ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நான் பார்க்க போகும் விருந்தினர் நமக்கு பரிச்சயமானவர் தான். அவர் தான் பிரேமா ஸ்ரீனிவாஸ். அவர் ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன், பட் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்மளும் அவங்கள பார்த்து நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேப்பர் எல்லாத்தையுமே பேம்ப்ளெட்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி பேக்ஸாக பண்ணுறாங்க. அதை தவிர்த்து நம்ம புடவையோட வர பிளவுஸ் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதை ஒரு ட்ரெஸ்ஸாக பண்ணி ஏழை மக்களுக்கு கொடுக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். அவர் நம்முடைய சுற்றுச்சூழலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மோட்டிவோட இருக்கிறார். அதனால்தான் இந்த பேப்பரை, இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டும் என்று பலவிதமான சைஸ்களில் பேப்பர் பேக்ஸ் பண்ணி தானும் உபயோகிக்கிறார், பல கடைகளுக்கும் கொடுக்கிறார். நாமும் அவ்வாறு செய்ய வேண்டும். செய்வோமா? உங்களுக்கு பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்ணோன்னு எப்படி தோன்றியது? அதுவும் இல்லாம நீங்க எத்தனை வருஷமா நீங்க இந்த பேப்பர் பேக்ஸ் யூஸ் பண்றீங்க? சீட் சேனலுக்கு என்னோட வணக்கம். பேப்பர் பேக்ஸ் பண்ணலான்னு எனக்கு தோணினது எப்போன்னா, பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருந்தேன் ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போது நான் ஐ மேட் அப் மை மைண்ட், என் வீட்டு உள்ள பிளாஸ்டிக் பேக்ஸ் வரக்கூடாது அண்ட் ஐ ஷுட் பி யூஸிங் பிளாஸ்டிக் பேக்ஸ். ஏன்னா அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம், எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால தான் ஐ மேட் அப் மை மைண்ட் டு பேப்பர் பேக்ஸ். வீட்லேயே நான் நியூஸ் பேப்பர் வாங்குவேன். ஸோ அதுலேயே நான் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பேக்ஸ் பண்ணி நான் கார்பேஜ்க்கும் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். 10 வருஷமாக இது பண்ணிட்டேன். நீங்க சொல்றீங்க 10 வருஷமா பண்றீங்க பேக்ஸ்ன்னு. எதனால நீங்களே பேக்ஸ் பண்றீங்க? இந்த பேக்ஸ் எல்லாம் நானே தான் பண்றேன். ஏன்னா எனக்கு நானே பண்றது சந்தோஷமா இருக்கும். இதுதான் கார்பேஜ் பேக். திஸ் இஸ் த பிகர் பேக். இதை குப்பை எல்லாம் போடுறது. அது இல்லாத நான் இந்த பேம்ப்ளெட்ஸ், லீஃப்லெட்ஸ் அதெல்லாம் இந்த பிகர் ஒன் அதையும் ஒரு ஆன்வலப் பண்ணிட்டு அதையும் வச்சிருக்கேன். அண்ட் ஸ்மாலர் ஒன்ஸ் ஆல்சோ நம்ம மெடிசின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு கிவ் ஸ்மால் கேஷ் டு சம்படி, இதில் போட்டு ஸ்டேபிள் பண்ணி அவளுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது நானே பண்ணி மற்றவாளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேணும்னு நினைக்கிறேன். நானே பண்ணுறதா இருந்தால் மற்றவாளுக்கும் அதில் ஒரு நம்பிக்கை வரும். அண்ட் தே வில் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட் டு ட்ரை இட். உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணால் அது எவ்வளவு கெடுதலை உண்டு பண்ணும் என்று உங்களுக்கு தெரிகிறது. அதனால் நீங்களே பேப்பர் பேக் செய்து கொள்கிறீர்கள். நீங்கள் இந்த பேப்பர் பேக்ஸ் தான் யூஸ் பண்ணோம் எல்லாரும்னு நீங்கள் எப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறீங்க? நான் நியூஸ் பேப்பர்லேருந்து கார்பேஜ் பேக்ஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாத இந்த பேம்ப்ளெட்ஸ், லீஃப்லெட்ஸ் எல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாத இதையும் சின்ன பேக்கெட், பெரிய பேக்கெட் அதெல்லாம் பண்ணி என்னோடய யூஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது இல்லாத மற்றவாளுக்கும் இந்த அவேர்னஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணோன்ற இதில் கொடுக்குறேன். அண்ட் ஃபார்மசிஸ் அண்ட் மெடிக்கல் ஷாப்ஸ் அவளுக்கு இதை பஞ்சஸ் ஆஃப் அபவுட் 50 ஆர் இது நிறைய கொடுத்து அவளை இதை யூஸ் பண்ண சொல்கிறேன். அவள் மெடிசின்ஸ் அவள் கஸ்டமர்ஸ்க்கு இதில் போட்டு அவள் டிஸ்ட்ரிபியூட். நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க, அதுலேயே நீங்கள் கார்பேஜ் பேக்ஸும் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க. அது ட்ரை ஐட்டம்ஸ்க்கு ஓகே. பட் நீங்கள் இந்த வெட் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அதில் போடும்போது அந்த ஈரம் எல்லாமே அந்த பேப்பரில் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே அந்த பேக்கும் கிழிந்து விடும். இதை நீங்கள் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் இது ரொம்ப இட்ஸ் அ வெரி வேலிட் கொஸ்டின் தட் யூ ஆஸ்க். பட் அது நான் என்ன பண்ணுவேன்னா, ஆல் தி வெட் ஐட்டம்ஸ் ப்ரீவியஸ் நைட் ஒரு பொலாண்டர்லேயோ ஒரு இதுலேயோ ஜெனரேட்டர்லேயோ போட்டு அதை அப்படியே வச்சுருவேன். ஸோ டியூரிங் த நைட் அது அந்த வாட்டர் இதெல்லாம் அப்படியே ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மார்னிங் இட் வில் பி ஆல்மோஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இந்த மெயின் சர்வெண்ட்ஸ் எல்லாம் அவள் எப்போ குப்பையை எடுத்துகிட்டு போகிறாளோ, when she is வாக்கிங் அவுட் ஆஃப் தி ஹவுஸ், அப்போது அதை அதில் எம்டி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவேன். ஸோ அதனால் அது மேலேயே இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் தி பேப்பர் கெட்டிங் சாஃப்ட். இப்போ நிறைய பேர் வெஜிடபிள் ஷாப்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே அவங்க பிளாஸ்டிக் பேக்ஸ்லேயே வாங்கிட்டு அதே ஃப்ரிட்ஜில் அந்த பிளாஸ்டிக் பையோடையே வச்சு வைக்கிறாங்க. அதுவும் கெடுதல் தான். நீங்க
இதை நீங்க எப்படி இதையும் எப்படி நீங்க அவாய்ட் பண்றீங்க? நான் கரிகா கடைக்கு போச்சேன், என்னோட ஒரு காட்டன் பையையே நான் எடுத்துன்னு போவேன். as far as possible அவளோட பிளாஸ்டிக் பேக்ஸை கொண்டு வராத பார்ப்பேன். ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தா விட்டு ஐ ஹாவ் தீஸ் யூனோ நெட்டட் பேக்ஸ். இதில் அந்த காய்கறியை இதில் போட்டுட்டு, இது ஸ்ட்ரிங் இருக்குது, இது ஜிப்பர். ஸோ அதனால் இதில் போட்டு நான் வச்சுடுவேன். நான் இது எப்போவும் நான் வாங்கிட்டு, சப்போஸ் பீப்புள் வாண்ட் டு ஹாவ் சம் ஆல்டர்னேட்டிவ், அவள் என்ன பண்ணலான்னா மல்லு துணியை வாங்கி இந்த கயிறை போட்டு கட்டி அது உள்ளே வைக்கிறா போல் பேக்ஸ் பண்ணி வச்சுட்டாலான்னா தட்ஸ் ஆல்சோ ஆஸ் குட் அஸ். நீங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பேப்பர் பேக்ஸ் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அது நீங்களா ரொம்ப அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? இப்போ யாராவது கேட்டால் சொல்லி கொடுப்பீங்களா? நான் இந்த பேப்பர் பேக்ஸே எனக்கோசம் நான் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவா யாரன்னா ஐயோ எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு கேட்டால் நான் சொல்லி கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கேன். பேப்பர் பேக்ஸ் தான் எல்லாரும் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு பெரிய அளவில் இதை எப்படி செயலாக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நம்ம வீட்டில் வேலை செய்கிற மெய்ட்ஸுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி அவள் பேக்ஸ் பண்ணால் அவளுக்கு நேரம் இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட இருந்து அவள் நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு அவள் வீட்டில் இருக்கிற குப்பையை அதில் பொட்டலம் கட்டி அவள் குப்பை தொட்டியில் போடலாம். அது இல்லாத இந்த ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்டர், அவள் இவ இருக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு அண்டர் ப்ரிவிலேஜ் இவா இருக்கிற இடத்துல போயிட்டு அவளுக்கு எஜுகேட் தெம் அண்ட் கிரியேட் அன் அவேர்னஸ். இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்னால என்னெல்லாம் கெடுதல் ஆகுதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளை பிளாஸ்டிக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை சொல்லலாம். ஆனால் இன் அ பிகர் வே த கவர்மெண்ட் மஸ்ட் ஸ்டெப் இன், த கார்பரேஷன் மஸ்ட் ஸ்டெப் இன். அவள் தான் இதை முழுக்க ஒழிக்கணும்னா அவளோட ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்கள் நியூஸ் பேப்பர் மற்ற அந்த பேப்பர் பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணிடுறீங்க பேக்ஸ் பண்ணி. வேறு என்ன நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுறீங்க? இது யூட்டிலிட்டி ஃப்ரம் வேஸ்ட் ஐடியாவில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புடவையெல்லாம் வாங்கிடுறா. அது இந்த ப்ளவுஸ் அவள் தைச்சிக்க முடியல, யூஸ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருவா. அது இல்லாத பட்டு ஷால்ஸு அதெல்லாம் போத்திடுறாளே, அதெல்லாமும் கொண்டு கொடுத்துட்டா. அதை நான் பாவாடையா தைச்சி மேலே மேட்சிங்காக அதுக்கு ஒரு ப்ளவுஸையும் தைச்சி ஐ கன்வெர்டட் இன்டு தீஸ் கார்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இது பண்ணால் இதெல்லாம் கொண்டு போய் அண்டர் ப்ரிவிலேஜ் ரோட் சைடு வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை இதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த துணி கூட கார்பேஜ் பின்னில் போகிறதில்ல, அதையும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஃபார் தி யூஸ் ஆஃப் தி அண்டர் ப்ரிவிலேஜ். திஸ் ஐ பீன் டூயிங். ஒரு 10-12 வருஷமாக இதையும் பண்ணிட்டு இருக்கேன். வருஷத்தில் ஒரு 40-50 இந்த மாதிரி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு. என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் பிரேமா சீனிவாசன் அவர்கள் பல விஷயங்களை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது பிளாஸ்டிக்கின் கெடுதலை பற்றியும், நாம் பேப்பர் மற்றும் துணி பைகள் தான் உபயோகிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். அதை செயலாற்ற பல ஸ்டெப்ஸ்களையும் அவர் எடுத்துள்ளார். நாமும் அவற்றை பின்பற்ற வேண்டும். நாம் சுற்றுச்சூழலை சுத்தமாக்க வைக்க நாம் பிளாஸ்டிக்கை ஒழித்து கட்டி பேப்பர் மற்றும் துணி பைகளை உபயோகிக்க வேண்டும். எல்லோரும் நாம் செய்ய வேண்டும். இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றது பார்வதி பாலகிருஷ்ணன்.